ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 11 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்வதி நம்ம லக்கிய மித்ரா வீட்ல இருந்து கூட்டிட்டு போனாங்களா இல்ல லக்ஷ்மி தடுத்து நிறுத்தினாங்களா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க மனிஷாவும் தேவியானியும் ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தேவியானி கேக்குறாங்க, என்ன மனிஷா, நீ என்ன அவ காலில் போய் விழுந்து அவளை லக்கிய இந்த வீட்டுல இருக்க வைக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. நான் இதுக்கு அந்த லக்கிய இந்த வீட்டுல இருக்க வைக்கணும். அவ முதல்ல இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதியே. அவ ஒருத்தி தான் இடைஞ்சலா இருக்கா. நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த லக்கி இந்த வீட்லயே இருக்க கூடாது. நான் மித்ரா கிட்ட சும்மா நடிச்சேன் ஆண்டி. நான் போய் அந்த பார்வதி கிட்ட எல்லாம் பேச போறது இல்ல. அந்த லக்கி முதல்ல இந்த வீட்டை விட்டு போனாலே எனக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க ரூம்ல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே நம்ம லக்ஷ்மி டைரக்டா இப்ப அந்த டெய்லரிங் கடை சொன்னாங்கல்ல, அந்த கடையில விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் லக்ஷ்மியும் வராங்க. டெய்லரிங் அந்த அண்ணா கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, அண்ணா உங்களுக்கு இங்க பார்வதின்னு யாராவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, அந்த பொண்ணா? தெரியுமா, இந்த கடையில தான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பார்வதி பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கூட உண்டு, தொலைஞ்சு போயிருச்சு. ஆனா இப்பதான் கிடைச்சிருக்கு. இன்னைக்குதான் கூப்பிட போறேன்னு, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டிருக்கா. அதனாலதான் இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குறாங்க. உடனே சரி அண்ணா, ஆமா அவளை பத்தி நீங்க எதுக்கு என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க யாருமா? நீங்க அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க விசாரிச்சோம், நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் லக்ஷ்மியும் வந்துடுறாங்க. விவேக் இப்ப ஓரளவு ஓகே, அப்போ லக்கியோட உண்மையான அம்மா இவ்வளவுதான் இருப்பாங்களோ, பார்வதி இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. லக்ஷ்மிக்கு இப்பதான் அடுத்த குழப்பம் வருது. அது எப்படி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயலாக சொல்றாங்க, ஒரே மாதிரி பார்வதியா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க, அதே மாதிரி இங்கதான் வேலை பாக்குறா, அவ பொண்ணை தேடி போயிருக்கான்னு எல்லாருக்கும் அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னா சரிங்களா? அந்த வீட்டுல இருக்கிறவங்கல இருந்து டெய்லரிங் கடையில வேலை பாக்குற வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுதான் விவேக் எனக்கு தப்பா இருக்கு. விவேக், இது எங்கேயோ ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. அதுவும் இல்லாம லக்கியோட அம்மா அந்த பார்வதி இல்லவே இல்லைன்னு என் மனசு ஆணித்தனமா நம்புது. லக்கி அவ கூட அனுப்பாதன்னு என் மனசு சொல்லுது. கண்டிப்பா நான் இதை கண்டுபிடிச்சே தீர்வேன். கண்டிப்பா எங்கேயாவது ஏதாவது இருக்கும். அப்போ அப்படி யாருன்னு இருக்க முடியும்? அப்படி எதுக்கு மித்ரா அண்ணனையும் லக்கியும் பிரிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் யாருக்கு இருக்க போகுது? அப்படி யாரு நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு விவேக். அதைதான் விவேக் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி மித்ரா கிட்ட இருந்து லக்கிய பிரிச்சா யாருக்கு நல்லதுன்னு நம்ம யோசிக்கணும். அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து இந்த பார்வதி யாரு, எப்படிப்பட்டவ, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்க உடனே இவங்க நம்ம மனிஷா அடுத்த நாடகத்தை போடுறாங்க. அந்த பார்வதி பொண்ணு கார்டன்ல அங்கங்க சும்மா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா கண்ணை கட்டுறாங்க. முதல்ல மனிஷாவும் தேவியானி ஹலோ பார்வதி, உங்ககிட்டதான் நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கண்ணை அடிச்சுட்டு, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ப்பா? நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு? இல்ல, நீங்க லக்கிய கூட்டிட்டு போனா நீங்க எப்படி இருப்பீங்க, அங்க லக்கிய எப்படி வளர்ப்பீங்க எதுவும் தெரியல. லக்கி இந்த வீட்டோட ஐஸ்வர்யம், இந்த வீட்டோட மகாலட்சுமி. அதனால நீங்க லக்கிய கூட்டிட்டு போனா நீங்க உங்க வீட்டுல என்ன பண்ண போறீங்க? அவளை ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, அதுக்கு அடுத்து படிக்க வைப்பீங்க, காலேஜ் படிக்க வைப்பீங்க, அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. அதுதானே நீங்க பண்ண போறீங்க. அதை நாங்களே பண்றோம். அதை இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க. நாங்க எல்லாருமே எங்களுக்கு லக்கிய பெரியதுக்கு சுத்தமா மனசே கிடையாது. பார்வதி ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுவும் மித்ராவோட உயிரே லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லும் போது பார்த்தா மித்ராவும் இவங்களோட மனிஷா என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. பின்னாடியும் தேவியானி நிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம மித்ராவும் நிக்கிறாரு. அதுவும் இல்லாம என்னோட மித்ராவோட உயிரே லக்கி பாப்பா தான். அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்க லக்கிய பிரிச்சீங்கன்னா என் மித்ராவால உயிர் வாழவே முடியாது. நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்களுக்கும் குழந்தை எப்பவுமே நான் லக்கி தான் நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. அதனால தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுல நீங்க லக்கிய எப்படி பாத்துப்பீங்களோ அதை விட 10 மடங்கு நாங்க நல்லா பாத்துக்குவோம். தயவு செஞ்சு உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன ஆசைப்படுவீங்க? ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல வேலை கொடுக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நாங்க நல்லபடியா வளர்த்து ஆளாக்குறோம் அவளை லக்கிய. அதுவும் இல்லாம
நீங்க வேணாலும் எங்க கூட இருங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல, இல்ல நீங்க எப்ப வேணாலும் வந்து பாருங்க, எனக்கு அதுவும் பிரச்சனையே இல்ல, உங்களுக்கு எங்க கூடயே நீங்க வாழ்நாள் இருக்கனாலும் இருங்க, உங்க பொண்ணை நாங்க நல்லபடியா எங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க கைய பிடிக்கிறாங்கல்ல, பார்வதி கையை பிடிச்சு, இதை நான் உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க, எங்க குடும்பத்துக்கு, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, லக்கி எங்க கிட்ட இருந்து பிரிச்சு எங்க சந்தோஷத்தை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, லக்கி தான் எங்க குடும்பத்தோட சந்தோஷம், எங்க குடும்பத்தோட மகாலட்சுமி, எங்கள் குடும்பத்தோட லட்சுமி கடாட்சம் எல்லாமே எங்க லக்கி பாப்பா தான், தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீ ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கோன்னு சொல்லி கண்ணை காட்டுறாங்க நம்ம மனிஷா. சரி, நீங்க எனக்கும் வந்து என் பொண்ணு ஒரு நல்ல வீட்டுல, பணக்கார வீட்டுல நல்லபடியா சந்தோஷமா செல்வ செழிப்போட இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான், அவளுக்கு இங்க நல்ல படிப்பு கிடைக்கும், நீங்க எல்லாருமே லக்கி மேல ரொம்ப அன்பா இருக்கிறீங்க, என் பொண்ணு மேல அன்பா இருக்கிறீங்க, சரி எனக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், என் பொண்ணை நான் உங்ககிட்டயே வேணாலும் விட்டுட்டு போறேன், ஆனா நீங்க எனக்கு பதிலுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், காசு வேணுமா, பணம் வேணுமா, இடம் வேணுமா, இல்ல வீடு வேணுமா, என்ன வேணும், என்ன வேணாலும் நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனிஷா சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், என் பொண்ணை எனக்கு எப்பெல்லாம் பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறேன், என்னை பாக்குறதுக்கு மட்டும் விட்டீங்கன்னா போதும், நான் அப்பப்போ வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை வந்து பாத்துட்டு போறேன், அதுக்கு சம்மதம்னா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா மனசு குளிர்ந்துருது, என்னடா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்னு பார்த்தா இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா, எப்படியும் நம்ம சம்மதிக்க வச்சாச்சு, இனிமேல் லக்கி உன் கூட தான் இந்த வீட்டுல தான் இருக்க போறா, உன் பொண்ணா இந்த வீட்டுல மட்டும் தான் இருக்க போறா, லக்கி எங்கேயும் போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி மனிஷா மித்ரா கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவயானியும் வந்து இவங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. எப்படியோ மித்ரா, யாரு என்ன நினைச்சாலும் உன்னை லக்கி உன் கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தா அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது, அந்த பார்வதிக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சராயி தான் போன் பண்றாங்க. என்ன, நான் சொன்ன மாதிரி இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாளா, அந்த மனுஷன் வந்து எல்லாம் நடிச்சாலா, இப்போ நீ என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க பாரு, இப்ப போய் சண்டை போடு, என்னைய பத்தி எவ்வளவு தைரியம் இருந்தா யார கேட்டு விசாரிச்சீங்க அப்படின்னு சொல்லி இப்ப போய் எல்லாரும் முன்னாடியும் சண்டை போட்டு, என் குழந்தை இப்பவே கொடுங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடு அப்படின்னு சொல்லி சராய் வந்து போன்ல எல்லாத்தையும் சொல்றாங்க பார்வதிக்கு. உடனே பார்வதி போனை கட் பண்ணிட்டு, நிறுத்துங்க, நீங்க எல்லாம் மனுஷன் ஜென்மங்கள் தானா, நீங்க எல்லாம் என்ன பிறவிங்க, சி இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறீங்களா, எல்லாரும் நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது உங்களோட புத்தி எப்படி இருக்கு, உங்களோட நினைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு, சி இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல என் பொண்ணு இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க பார்வதி, இப்ப என்னாச்சு, எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, என்ன தைரியம் இருந்தா நான் தான் லக்கியோட அம்மாவா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக என்ன, நான் யாரு எப்படிப்பட்டவன்னு என்னோட இடத்துல போய் விசாரிக்க போயிருக்கிறீங்க, நீங்களாம் மனுஷங்க தானா, மனுஷங்கன்னா ஒரு நம்பிக்கை வேண்டாமா, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. மித்ரா உடனே பயந்துட்டாரு, யாரு உங்களை என்ன பண்ணா, என்ன நடந்துச்சு, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, எல்லாம் உங்க பொண்டாட்டி லட்சுமி தான், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துல என்னோட வீட்டுல போய் என்னை பத்தி விசாரிச்சுட்டா, அதுக்கு அடுத்து நான் வேலை பார்க்கிற தையல் கடையிலயும் போய் என்னை பத்தி விசாரிச்சிருக்கிறா, இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா, நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதானே இதெல்லாம் பண்றீங்க, இப்படி என்ன விசாரிச்சு நான் தான் வந்து என்னைய பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ண போறீங்க, இதுக்கு மேல என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டா, என்ன அவமானப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தின இந்த வீட்டுல என் பொண்ணு இருக்கணுமா, இந்த வீட்டுல ஒண்ணு என் பொண்ணு இருக்க தேவையில்ல, நான் இப்பவே கூட்டிட்டு போறேன், பாப்பா 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 அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனுஷா, ஐயோ பார்வதி மன்னிச்சிருங்க, என்ன மித்ரா இதெல்லாம், லட்சுமி இதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ தான் போய் லட்சுமி விசாரிக்க சொன்னியா, இதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, நானே அவங்களை கஷ்டப்பட்டு இப்பதான் ஒத்துக்க வச்சு அவங்க லக்கி நம்ம வீட்டுல இருக்கவே அவங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க, தேவையில்லாம லட்சுமி பண்ண வேலையினால பாரு எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தேவையா மித்ரா நமக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க சராயும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த லக்ஷ்மி இவ்வளவு நேரம் லக்கிய பத்தி உண்மைகள் தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வதியோட வீட்டு அட்ரஸ், அவ வேலை பார்க்கிற இடம் எல்லா பக்கமும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கால, அவளுக்கு வீட்டுல ஒரு பெரிய பாம்பு செட் பண்ணிருக்கேன், அது பொஃப்னு வெடிக்க போதிப்போம், வீட்டுக்கு போனோம்னா ஆல்ரெடி மித்ரா வந்து கோவத்துல இருக்கான், இப்போ லக்கிய வந்து லக்ஷ்மி தான் அவகிட்ட இருந்து பிரிக்க போறான்னு நினைச்சு அந்த லக்ஷ்மிய இந்த வீட்டை விட்டே அனுப்ப போறான். இப்போ எப்படி என்னோட பிளான் மேடம், இருந்தாலும் நீங்க சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து புகழ்ந்து தெளிட்டு இருக்காரு.
இருந்தாலும் அந்த லட்சுமி நம்ம லேசா எடை போட்டிருக்க கூடாது மேடம். பாருங்களேன், எவ்வளவு தைரியமா போய் எல்லாரையும் பத்தி அந்த பார்வதியை பத்தி விசாரிக்கிற அளவுக்கு வந்து இருக்கிறா மேடம். அந்த லட்சுமி இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல லட்சுமி என் வீட்டுக்கு போய் பெரிய பிரளயமே நடக்க போகுது மித்ரா வீட்டுல அப்படின்னு சொல்லி இவங்க பல்ல கட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம சராயு. நீ உடனே கால் பண்ணி லட்சுமி எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வர சொல்லு மித்ரா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த லட்சுமி? தேவையில்லாம பாரு, இப்ப அவங்களே மனசு இறங்கி வந்து பாப்பா நம்ம கூட இருக்கிறதுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க. இப்ப லட்சுமி பண்ண ஒரு சின்ன தப்புனால பாரு லக்கி உன்னை விட்டு உன் வாழ்க்கையை விட்டே போக போறான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த லட்சுமி தான். லட்சுமி நான் என் வாழ்நாள மன்னிக்கவே மாட்டேன் மித்ரா. நீயும் லட்சுமியை கண்டிப்பா மன்னிக்கவே மன்னிக்காத. சி, லக்கி மேல எவ்வளவு அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி நல்ல மித்ராவோட கோவத்தை நல்லா ஏத்தி விட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மித்ரா போன் பண்ணி லட்சுமியை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மித்ரா இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு. வீட்டு ஹால்ல எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம தேவயானி, மனிஷா, அப்புறம் ஜெயதேவ் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜானு எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன இன்னும் என்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்களா? பார்வதி எல்லாரும் முன்னாடி திருப்பியும் வந்து பெரிய சண்டை ஆரம்பிச்சு பிரளயத்தை ஆரம்பிக்கலாம்னு அடுத்த சண்டை ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்க பொண்டாட்டி என்ன தைரியம் இருந்தா இன்னும் நீங்க எப்பவே போன் பண்ணீங்க, இன்னும் உங்க வீட்டுக்கே வரவே இல்லை. என்ன இன்னும் என்னை பத்தி 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்களா? சி, இப்படி உன்னை கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துவீங்க நான் நினைக்கவே இல்லை. நானே என் பொண்ணை காணுன்னு இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சு திரிஞ்சு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல உங்க அட்ரஸ கொடுத்து கண்டுபிடிச்சு இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்க, இப்படி அவமானப்படுத்துறீங்க. இதுக்கடுத்து நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நான் இந்த வீட்லயே இருக்க விரும்பல, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. என் பொண்ணை கூட்டிட்டு நான் இப்பவே இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்கி பாப்பா வந்து ஏங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஜுன்னு வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. லக்கி, நீ எதுக்கும் கவலைப்படாத, என் அம்மா இருக்காங்கல்ல, கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்க. உன்னை கண்டிப்பா இந்த வீட்டுல இருந்து யாரும் உன்னை கூட்டிட்டு போக விட மாட்டாங்க. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க பாத்துப்போம் உன்னை, நீ இந்த வீட்டுலதான் இருப்ப, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே நம்ம லக்கி வந்து கேட்கறதவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இதுக்கு மேலே நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும், இதுக்கு மேல பொறுமையா இருந்து நான் எதுக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே வேகமா நம்ம பார்வதி வந்து வேகமா இவங்க லக்கி இருக்கிற ரூமுக்கு போறாங்க. லக்கி இருக்கிற ரூம்ல பார்த்தா ஜுன்னு, அப்புறம் வந்து நம்ம ஜானு, லக்கி 3 பேரும் இருக்கிறாங்க. ஏய் இங்க வா, ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏய் நான் வரமாட்டேன், நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன், நான் இதுதான் என்னோட வீடு, நான் என் அப்பா கூட தான் இருப்பேன். ஏய் என்ன என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? நான் தான் உன்னோட அம்மா, நீ என் கூட தான் இருக்கணும். அவர் ஒண்ணு உன்னோட அப்பா கிடையாது, என் வீடு ஒண்ணு இது கிடையாது, நம்ம சொந்த பந்தங்கள் ஒண்ணு இவங்க இருக்க கிடையாது, இவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, நீ என் கூட தான் இருக்கணும். ஒழுங்கா இப்ப கிளம்பி வரியா இல்லையா? உனக்கு என்ன வேணும்? இப்ப அம்மா சொல்றேன்ல, இங்க பாரு பாப்பா வா அப்படின்னு சொல்லி முதல்ல ஃபுல்லா பணிவா அன்பா கூப்பிட்டு இருக்கிறாங்க பார்வதி. இவங்க கையை தள்ளி விட்டு ஓடி பாக்குறாங்க. நம்ம லக்கி வந்து நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. உடனே ஜுன்னு வந்து இங்க பாருங்க, நீங்க எதுக்கு லக்கிய கஷ்டப்படுத்துறீங்க? லக்கி தான் வர விருப்பம் இல்லைன்னு சொல்றாள், நீங்க எதுக்கு அவளை கட்டாயப்படுத்துறீங்க? லக்கிய விடுங்க, அவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அது சொல்றதுக்கு நீ யாருடா? என் பொண்ணை கூட்டிட்டு போகிறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? லக்கி வாமா, அப்பா கோவப்படுத்தாத, அம்மாவை சீக்கிரம் வா போகலாம், நமக்கு இந்த வீட்டுல மரியாதையே கிடையாது, என்னை இந்த வீட்டுல யாரும் மதிக்கவே இல்லை, நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வா நீ வரையான்னு கை பிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஜானு அதுக்கு எடுத்து இப்ப என்ன பிரச்சனையாச்சு? சின்ன குழந்தை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? விடுங்க, அவ கை வலிக்கும், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் உங்க வீட்டுல இருக்க யார்கிட்டயும் பேச விரும்பல, நான் என் பொண்ணை கூப்பிட வந்தேன், கூட்டிட்டு போக வந்தேன். அதுதான் உங்களுக்கு 3 நாள் டைம் கேட்டிருந்தாங்கல்ல, 3 நாள் இங்க இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உன் அக்கா பண்ணி வச்ச வேலைக்கு 3 நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன் அக்கா பண்ணி வச்ச வேலை அப்படி, நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, இப்ப நீ வரியா இல்லையான்னு சொல்லி தரன்னு மாடியில இருந்து எடுத்துட்டு வராங்க. கீழே பார்த்தா நம்ம தேவயானி, அப்புறம் விவேக், தேவயானி, மித்ரா, ஜெயதேவ் எல்லாரும் நின்று வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அப்பா வலிக்குதுப்பா, விடுங்கப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றேன்ல, விடுங்க. ஏய் என்ன கோவப்படுத்தாத, ஒழுங்கா அமைதியா இருக்க புரிய இல்லையா? அவ்வளவுதான், அதுக்கடுத்து அடிச்சிருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பார்வதியோ வந்து நம்ம லக்கிய போட்டு மிரட்டி இப்ப நீ வர்றியா இல்லையா? இதுக்கு அடுத்து நான் இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட இருக்க போறது இல்ல, நம்ம ஊருக்கு போக போறோம், நமக்கு அங்க வீடு இருக்கு, நமக்கு வேற சொந்தக்காரங்க இருக்காங்க, இனிமேல் நீங்க வரவே போறது கிடையாது, இங்க யாரையும் பார்க்கவும் போறது கிடையாது, ஒழுங்கா நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி தரன்னு மாடியில இருந்து இழுத்துட்டு வராங்க. உடனே படிக்கட்டுல அப்படியே மித்ராக்கு வந்து ரத்த கண்ணீரே வருது கண்ணுல. இத்தனை நாள தூக்கி வளர்த்த பொண்ணு இப்ப நம்மளை விட்டு போறாளா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த லட்சுமி பண்ண வேலையால இப்ப லக்கி என்னை விட்டு போக போறல அப்படின்னு சொல்லி இப்பவுமே லட்சுமி மேலதான் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காங்க.
மனிஷா வந்து எரியற தீல எண்ணெயை ஊத்தாம பெட்ரோலை ஊத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்ப அவங்க இவ்வளவு கோவப்பட்டு இது பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? லக்ஷ்மி தான். நான் அவங்க கிட்ட எவ்வளவு பணிவா பேசி அவங்க மனச மாத்தி லக்கிய நம்ம கூட இருக்க வச்சேன். ஆனா லக்ஷ்மி பண்ண சின்ன தப்புனால இப்ப லக்கி இந்த வீட்டை விட்டே போக போறா. பாரு மித்ரா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த லக்ஷ்மி தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ லக்ஷ்மிய வந்து போட்டு வாங்கிட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மினும் வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க தேவயானி. இதுக்கு அடுத்து அவங்க பங்குக்கு அவங்க பேசணும்ல. அவங்க எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் மித்ரா. அவளுக்கு என்ன தெரியும்? அவ எப்பயுமே உன் வாழ்க்கையில முதல்ல உன் வாழ்க்கையில வந்து பிரச்சனையே பண்ணா. இப்ப பாரு, லக்கி வாழ்க்கையில வந்து பிரச்சனை பண்ற. முதல்ல உன் வாழ்க்கையில வந்து உன்னை ஏமாத்தி நம்ம ஷேர்ஸ் எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்து உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனா. இப்போ லக்கிய உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு ஏமாத்தி பாரு, லக்கிய உன்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டா. என்னதான் இருந்தாலும் லக்கி ஒண்ணு அவ சொந்த பொண்ணு இல்லையே. ஜுன்னு தானே அவனோட பையன். சொந்த பையனுக்காக என்ன வேணா பண்ணுவா. ஆனா இது லக்கிக்காக அவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி தேவயானியும் வந்து அவங்க பங்குக்கு பேசிட்டு இருக்காங்க. நீ வரையா இல்லையா? நான் அழுதுகிட்டே இருக்கிறாங்க லக்கி பாப்பா. அதுக்கடுத்து ஒண்ணு அப்பா அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பா, என்னை எங்கேயும் அனுப்பாதீங்கப்பா, நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா, எனக்கு உங்க கூட இருக்கிறதாப்பா சந்தோஷம், நான் எங்கேயும் போகலப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வேற கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ பாருமா லக்கி, புரிஞ்சுக்கோமா, உன் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நீ போயிட்டு வா, நான் அப்பப்போ வந்து உன்னை பாக்குறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுவேன், நான் டெய்லி வந்து உன்னை பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மித்ரா. உடனே ஏய் நீ பேசினது போதும், வா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே கையை உதறிட்டு நம்ம லக்கி வந்து கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. உடனே கதவை திறக்க போறியா இல்லையா? உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருதா? ஒழுங்கா கதவை திறந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜெயதேவ் பின்னாடி ஓடி போய், மா சின்ன பொண்ணுமா, அவ மேல இதுக்கு கோவப்படுற, அவ இப்ப ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, இப்படி அழுகையோட நீ கூட்டிட்டு போக வேண்டாம், இங்கே இருக்கட்டும், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நீ கூட்டிட்டு போமா, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு காலையில நீ அவளை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து பிளீஸ்மா இன்னைக்கு சாயங்காலம் ஆக போகுதுல, நாளைக்கு காலையில நீ அவளை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி இவரும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. உடனே மனிஷாவை பாக்குறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லு அப்படின்னா, சரி அவ ரொம்ப அழுகிறா, நீங்க எல்லாம் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறீங்க, அதனால சரி உங்க மூஞ்சிக்காக பார்த்து விடுறேன், நாளைக்கு காலையில என்ன ஆனாலும் சரி, என்னை யாரும் தடுக்கவும் கூடாது, யாரு தடுத்தாலும் நான் இங்க இருக்கவும் மாட்டேன், நாளைக்கு காலையில என்ன ஆனாலும் என் பாப்பாவை கூட்டிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து பார்த்தா லக்ஷ்மி இப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோடனே என்னாச்சு, எதுக்கு இப்ப எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கேக்குறாங்க. லக்கியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மனிஷா? உடனே லக்ஷ்மி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எதுக்கு தேவையில்லாத வேலையில நீ பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட யாராச்சும் இப்ப விசாரிக்க சொன்னாங்களா? நான் அந்த பார்வதி கிட்ட பேசி அவங்க மனச மாத்தி லக்கி இந்த வீட்லயே நிரந்தரமா இருக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணி அவங்க மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க. உன்னை யாரு விசாரிக்க சொன்னா? யாருக்கிட்ட நீ விசாரிச்சா அப்படின்னு சொல்லி மனிஷா ஆரம்பிக்க. அடுத்து மித்ரா, எதுக்கு நீ தேவையில்லாம என் வாழ்க்கையில நீ தலையிட்டு இருக்க? உன்கிட்ட நான் ஏதாவது விசாரின்னு சொன்னா, டேய் விவேக், அவதான் சொல்றானா, உனக்கு எங்கடா அறிவு போச்சு? யாரை கேட்டு நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்க? யாரை கேட்டு நீங்க லக்கியோட அம்மா பத்தி விசாரிக்க உங்களுக்கு யாரு வந்து பெர்மிஷன் கொடுத்தா? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவங்க மனசு மாதிரி இப்பதான் அவங்களே வந்து லக்கி நம்ம கூட இருக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பண்ண வேலையால அவங்க கோவப்பட்டு இப்ப லக்கிய கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு உண்மையில மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா? லக்கி என்னை விட்டு பிரியணும் தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. லட்சுமி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என் அம்மாவும் என் அப்பாவும். இப்படி ஒரு பிடிக்காத ராட்சசிய கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒன்னாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது ஒன்னாவது நடக்குதா இந்த வீட்டுல? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முதல்ல நீ வந்து என் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்து எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை விட்டு என் வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமா, என் உறவு வேண்டாம் எதுவும் வேண்டாம், என் வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமா ஓடி போனேன். அதுக்கு அடுத்து நானே சாகுற நிலைமைக்கு போய் அப்புறம் லக்கி என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ திரும்பியும் நீ அதே தப்புதான் பண்ணியிருக்கா. அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என் வாழ்க்கையை விட்டு ஒண்ணு, இன்னைக்கு அதே மாதிரி லக்கிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. நீ எல்லாம் உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சல் ஆகுது. யாரை கேட்டு நீங்க முதல்ல வெளியே போனீங்க? லக்கிக்கு அப்பாவா நான் இருக்கேன். லக்கிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். யாரை கேட்டு முதல்ல நீங்க விசாரிச்சீங்க? நான் உங்களை விசாரிக்க சொன்னா எதுக்கு தேவையில்லாத வேலையில ஏன் விஷயத்துல எதுக்கு நீங்க மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து விவேக்கையும் நம்ம லக்ஷ்மி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாரு. உடனே பார்த்தா நம்ம தேவயானி வந்து, லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடன் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், யாராச்சும் நம்புனீங்களா?
இங்க பாரு, இந்த வீட்டுல ராமன் லக்ஷ்மணனா இருந்தாங்க, மித்ராவும் விவேக்கும். ஆனா இப்போ இன்னைக்கு மித்ரா வாயால இருந்து விவேகை எவ்வளவு கேவலமா திட்ட வச்சு அவன் மனசை கஷ்டப்படுத்தி இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே திரும்ப லட்சுமி, உனக்கெல்லாம் நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, உன்னை என் வாழ்நாள்ல இனிமேல் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க தேவயானி நம்ம லட்சுமியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. உன்னை விவேக், அம்மா அண்ணா திட்டுறதுனால என் மனசு ஒண்ணும் கஷ்டப்படல, உன் மனசு கஷ்டப்படல, ஆனா மித்ரா மனசு கஷ்டப்படுதே, என் மனசு கஷ்டப்படுதே. நீ எப்ப பார்த்தாலும் இந்த லட்சுமிக்கே சிங்சாங் தட்டிட்டு நீ உருப்பிடவே மாட்டடா வாழ்க்கையில. அவ ஒரு ஆளுன்னு இவ சொன்னான்னு கிளம்பி போயிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க லக்கி விஷயத்துல. நமக்கு மட்டும் தெரிஞ்சது ஊருக்கே விளக்கம் போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்களா நீ 2 பேரும்? எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, இங்க பாரு லட்சுமி, ராமன் லட்சுமணா இருந்த மித்ராவையும் விவேக்கையும் நீ பிரிச்சுட்டல, மித்ராக்கு கோவம் வர வச்சுட்டல, உன்னை வாழ்க்கையில நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போறாங்க. அடுத்து மனிஷா, சி உன்னை நினைக்கவே எனக்கு கேவலமா இருக்கு லட்சுமி. மித்ராவுக்கு லக்கினா எவ்வளவு பிடிக்கணும் உனக்கு தெரிஞ்சும் நீ லக்கிய மித்ரா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னைய வாழ்நாள்ல நான் மன்னிக்க மாட்டேன். சி உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆளுக்கு ஒருத்தரா நம்ம லட்சுமி திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா விவேக் அவங்க அண்ணிய அண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாரும் உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, நீங்க எல்லாமே லக்கிக்கும் மித்ரா அண்ணன் நல்லதுக்காக தான் பண்றீங்க, ஆனா இங்க இருக்க யாருக்குமே அது புரியாது, கண்டிப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி, மித்ரா அண்ணன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜெயதேவும் அதுக்கடுத்து சரிம்மா விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ராத்திரியும் ஆகுது. மித்ராக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குச்ச, விடிஞ்சா நாளைக்கு காலையில லக்கி நம்ம வீட்டை விட்டு போக போறா, இதுக்கு அடுத்து நான் லக்கி எப்படி பாப்பேன், லக்கி இனிமேல் பாப்பனா மாட்டேனான்னு தெரியல, லக்கி தான் என்னோட உயிர் மூச்சு எல்லாமே சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருக்கிறாரு. மனிஷா ஆண்டி எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே போய்கிட்டு இருக்கு, காலையில விடிஞ்சதும் வேலையா அந்த பார்வதிய லக்கிய கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல போக சொல்லணும். அவ மட்டும் லக்கி இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அடுத்து மித்ரா கொஞ்ச நாள் சோகமா சுத்திட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவனை ஈஸியா என் வலையில சிக்க வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க வச்சு அவன் மனசை மாத்திடுவேன் நானு அப்படின்னு சொல்லி இவங்க தேவயானி மனுஷன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜெயதேவ் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம அங்கே இங்கே சோகமா இருக்காரு. உடனே லக்ஷ்மி வராங்க. மாமா எதுக்கு மாமா சோகமா இருக்கீங்க, என்னம்மா மித்ரா உன் மேல ரொம்ப கோவப்பட்டான்னு சொல்லி கவலைப்படாதம்மா, மித்ரா எல்லாமே லக்கி மேல இருக்க பாசத்தினாலதான் அப்படி பண்றான், ஆனா நீ லக்கியவையும் மித்ராவையும் ஒண்ணு சேர்க்கணும் தான் நீ இதெல்லாம் பண்ற, ஆனா மித்ராக்கு தான் அது புரிய மாட்டேக்கி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நீ உன்னால முடிஞ்ச முயற்சியை பண்ணிட்ட, அன்னைக்கே லக்கிய கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது, நீ அவகாசம் கேட்டுதான் 3 நாள் இருக்க வச்சது, அவகாசம்னாலதான் நீ இந்நேரம் நம்ம வீட்டுல விளக்கி இருக்கா, கண்டிப்பா நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா எனக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன யோசனைமா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ லக்ஷ்மி இப்படி மட்டும் போனா உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருமா, அதுக்கடுத்து மித்ரா இந்த ஜென்மத்துல உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல மாமா, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, என் வாழ்க்கையே என்னை விட்டு போனாலும் பிரச்சனை இல்ல, மித்ராவோட உயிர் லக்கி கிட்டதான் இருக்கு, லக்கி இங்க இருந்தாதான் மித்ரா சந்தோஷமா இருப்பாரு, அவரு எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இருப்பாரு, லக்கி இந்த வீட்டு விட்டு போனா அவரோட மித்ராவோட உயிரை போன மாதிரி அவரோட உயிர் மித்ரா நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னாங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு லக்ஷ்மி, நீ மித்ரா பத்தி மட்டும் யோசிக்காத, உனக்கும் ஒரு பையன் இருக்கான் ஜுன்னுக்கு அப்ப ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவ, ஜுன்னு பத்தி யோசிக்கிறியா நீனு, உன்னை பத்தி நீ மித்ரா மட்டும் பத்தி யோசிக்கிற, மித்ரா மட்டும் நல்லா இருக்கணும், மித்ராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, மித்ரா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ இவ்வளவு யோசிக்கிற, அப்ப ஜுன்னுவை யாரு பாத்துப்பா, உனக்கு ஜுன்னு ஒரு பையன் இருக்கா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ, அவனும் உன் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பதிலுக்கு லட்சுமி சொல்றாங்க, லக்கியும் என்னோட சொந்த பொண்ணு, அதான் மாமா நான் பாக்குறேன், லக்கிய என்கிட்ட பிரிச்சு தூரமா கூட்டு போகணும்னு நினைச்சா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா, கண்டிப்பா நான் இதை பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், லக்கியக்காக நான் கடைசி நிமிஷம் வரை நான் போராடுவேன், லக்கிய இந்த வீட்டோட மகாலட்சுமி, அவளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், லக்கி இந்த வீட்டுலதான் இருப்பா, மித்ரா கூட தான் இருப்பா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் காலையில சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் எல்லாத்தையும் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா
காலையில விடியுது. இங்க பார்த்தா மனிஷாவும் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சியில இருக்கிறாங்க. ஆண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பார்வதிய லக்கிய கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டே போக சொல்லணும். அதுக்கடுத்து மித்ரா எனக்கு மட்டும்தான், அந்த லக்ஷ்மியும் இனிமேல் வாழ்க்கையில மித்ரா மன்னிக்கவே மாட்டான். லக்கி அவனை விட்டுட்டு போனதுக்கு லக்ஷ்மி தான் காரணம்னு காலை ஃபுல்லா சொல்லியே காட்டி அந்த லக்ஷ்மியும் மித்ராவையும் நான் ஒண்ணு சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ராவோ காலில் ரொம்ப சோகமா கிளம்பி இருக்கிறாரு. இங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி நைட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம லக்கியும் ஜுன்னும் சேர்ந்து நம்ம ஆஞ்சநேயாவை கூட்டிருப்பாங்க. இங்க பாரு லக்கி, உனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நீ இந்த வீட்லயே இருக்கணும்னா நம்ம யார்கிட்டயா உதவி கேட்கணும், யார்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தா ஆஞ்சநேயா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆஞ்சநேயா நீ இங்க இருக்க, உடனே வா அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைங்களும் கூப்பிடுறாங்க. உடனே ஆஞ்சநேயர் வராரு. என்ன பிள்ளைங்களா, என்ன ஆச்சு, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க இப்போ, ஏன் நாங்க எதுக்கு கூப்பிட்டோம்னு உங்களுக்கு தெரியாதா, இப்ப எங்க வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ நீங்க சொன்னாதானமா தெரியும், நீ பெரிய கடவுள் தானே, உனக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு. ஐயோ அம்மா, என்னோட சீதாராமன் தான் கடவுள், நான் உங்களோட சிஷியர், எனக்கு நீங்க சொன்னாதான் தெரியும், நான் உங்களோட சிஷியர் தானே, எனக்கு எப்படி எல்லாம் உலகத்துல நடக்கிறது தெரியும். உங்களுக்கு சஞ்சீவ் மலைக்கு போகணுமா சொல்லுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வேணா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்போ லக்கியோட அம்மா அங்க வந்திருக்காங்க லக்கிய கூட்டிட்டு போக, ஆனா லக்கி இந்த வீட்லயே தான் இருக்கணும், லக்கி இந்த வீட்டை விட்டு போக கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணு, யாரையாச்சும் கூட்டிட்டு வா, எப்படியாச்சும் இவங்களை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி லக்கியும் ஜுன்னும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. ஓ இதுதான் பிரச்சனையா, இப்போ என்ன, உன்னைய லக்கிய கூட்டிட்டு போக அவங்க அம்மா வந்திருக்கிறாங்களா, சரி அதுக்கு காலம் தானே பதில் சொல்லணும், நான் எப்படி பதில் சொல்ல முடியும், கண்டிப்பா நீ எங்கேயும் போக போறது இல்ல, உனக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நடக்க போகுது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம ஆஞ்சநேயர். இங்க பாரு, இப்போ எப்படியாச்சும் அவங்க மனசை மாத்தி அவங்க இதே வீட்டுல இருக்கவை, லக்கி இதே வீட்டுல இருக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணும், அதுக்கான போராட்டத்தை நான் ஆரம்பிக்கல, ஆல்ரெடி அதுக்கான போராட்டத்தை வேற ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாங்க, அதோட வெற்றி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அத காலம்தான் முடிவு பண்ணணும், அது வெற்றியாக போதா இத தோல்வியாக போதா அப்படின்னு சொல்றாங்க. அதை இவரு ஆஞ்சநேயர் யாரும் சொல்றாங்கன்னா நம்ம லக்ஷ்மி தானே லக்கிக்காக இப்போ பெரிய பிளான் பண்ணி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதனால போராட்டத்தின் முடிவுல தான் தெரியும் யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு லக்கி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல, நீ ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு உங்களை கூப்பிட்டா இப்படி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் ஆஞ்சனியா, அததான் சொல்றேன் என்ன பிள்ளைகளா, உங்களுக்கு காலம் எல்லாத்தையும் உங்களுக்கு உணர்த்தும், உங்களுக்கு இப்ப தேவையானது நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே எல்லாம் சரியாயிடும், அதுவே காலமே எல்லாத்தையும் மாத்தும், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுறாரு. என்ன சொன்னோம், நம்ம ஆஞ்சநேயர் கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா ஆஞ்சநேயர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியவே இல்லையே, இப்ப என்ன பண்றது சொன்னோம், சரி பாத்துக்கலாம், அம்மா கிட்ட போய் உதவி கேட்கலாம், அம்மா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி காலையில பார்த்தா ஆண்டி முதல்ல பார்வதியை கூட்டிட்டு அந்த லக்கிய கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்லணும், வாங்க பார்வதியை கூப்பிடலாம்னு சொல்லி பாப்பாங்க. வாசல பார்த்தா நிறைய மீடியா பீப்புள் வந்திருப்பாங்க, அதாவது எல்லாரும் மைக்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு ரொம்ப ஹாட்டான நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப இத்தனை வருஷமா லக்கின்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுல வளர்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க அந்த பொண்ணு இவங்க தத்தெடுத்துதான் வளர்த்தாங்களாம். அது அப்ப அந்த பொண்ணு இந்த வீட்டோட சொந்தம் இல்லையா, இந்த வீட்டோட அதாவது வாரிசு இல்லையா, அப்போ இப்போ உண்மையாலே ஒருத்தங்க அந்த பார்வதின்னு ஒருத்தங்க கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்க, இவங்க உண்மையிலேயே இந்த பொண்ணோட அம்மாவா இல்ல இவங்க யாரா சொல்லி நடிக்க வந்திருக்காங்களே, என்ன நடந்தது எது நடந்ததுன்னு எதுவும் தெரியல. இதுக்கான முழு இத நம்ம அவங்க வீட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டதான் கேட்கணும், அதனால வாங்க மக்களே அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மைக்க தூக்கிட்டு எல்லாரும் மித்ராவோட வீட்டு வாசல் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஆண்டி ஐயோ மீடியா பீப்புள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டி, முதல்ல அவங்க வீட்டுல நம்ம கிட்ட கேள்வி கேட்கறதுக்குள்ள இந்த லக்கியும் பார்வதி நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், ஐயோ நம்ம குடும்பமானவே போயிரும், நமக்குள்ள மட்டும் சீக்கிரட்டா வச்சு இந்த லக்கிய இந்த பார்வதி கூட அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தா இப்போ ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க, யார் இந்த மீடியா பீப்புளுக்குள்ள சொன்னான்னு எதுவுமே தெரியலையே, முதல்ல நம்ம பார்வதி லக்கிய அனுப்பி வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி. பார்வதி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாரு மீடியா பீப்புள்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, அங்க ஆட்டோ வர சொல்லிருக்கோம் நாங்க, நீ உடனே லக்கிய கூட்டிட்டு வேகமா போய் கிளம்பு, போய்கிட்டே இரு, யார்கிட்டயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்களும் நம்ம லக்கி போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க.
உடனே மித்ரா வந்து இங்க பாருமா, நீ என்னோட நல்ல பொண்ணு இல்ல, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இப்போதைக்கு நீ அவங்க கூட போயிட்டு வா, சீக்கிரமே அப்பா வந்து அவங்க கிட்ட பேசி அவங்க மனசை மாத்தி திரும்ப நான் உன்னை இதே வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன். இது அப்பா உனக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா நான் இருக்கேன்ல, அப்பாவை நீ நம்புறல்ல, அப்பா மேல நம்பிக்கை இருந்தா நீ இப்போதைக்கு நீ அந்த அவங்க கூட நீ பார்வதி உங்க அம்மா கூட போயிட்டு வா, சீக்கிரமே அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட அவகாசம் வாங்கி அவங்க மனசை மாத்தி உன்னை நான் இதே வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன், இது அப்பாவோட சத்தியம், நீ இப்போதைக்கு போயிட்டு வா, சரியா? அழுகாதம்மா, நீ அழுதா அப்பாவோட தாங்கிக்கிட முடியுமா சொல்லு அப்படின்னு அதையும் பேசி அனுப்பி வைக்கிறாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நீ பாரு பாப்பா, நீ நேத்தும் அடம் முடிச்ச, இன்னைக்கு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் பாப்பா, இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்க கூடாது, வா பாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாருமே வந்துடுறாங்க. ஜெயதேவ் வந்து நிக்கிறாரு. நம்ம ஜுன்னு, தாத்தா நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க தாத்தா, அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, லக்கி இந்த வீட்டுல இருக்கட்டும், லக்கி நம்ம கூட இருக்கட்டும், லக்கி இருந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன், லக்கி நான் அம்மா அப்பா நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ப்பா, தாத்தா தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க தாத்தா, பிளீஸ் தாத்தா, நீங்க வந்து பேசுங்க தாத்தா, அப்பா கிட்ட சொல்லி இருக்க வைங்க தாத்தா, அப்பா கிட்ட சொல்லி அந்த பார்வதி ஆண்டி கிட்ட பேச சொல்லுங்க, லக்கிய இதே வீட்டுல இருக்க சொல்லுங்க, பிளீஸ் தாத்தா வந்து பேசுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா ஜெயதேவ் வந்து எதுவுமே பேசல, அமைதியா நிக்கிறாரு. அப்பா கூட கஷ்டப்படுறாரு, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்க தாத்தான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரும் எதுவும் பண்ணல. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம ஜானு எல்லாருமே வந்து வாசல் வர வந்துடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த லக்ஷ்மி மட்டும் வரல. லக்ஷ்மி மட்டும் ரூம்குள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க ரூம்குள்ள நின்று. உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. லக்ஷ்மி அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவளுக்கு நீ இந்த வீட்டை விட்டு மித்ரா விட்டு போனாதான் அவளுக்கு சந்தோஷம், அவளுக்கு அவ பையன் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும், அதுக்காக தான் இப்படி இப்ப கூட பாரு கடைசி நேரத்துல கூட வழி அனுப்ப கூட வரல, இவளுக்கு எல்லாம் லக்கி மேல என்ன அன்பு இருக்கு அந்த லக்ஷ்மிக்கு அப்படின்னு சொல்லி இப்பயும் வந்து குறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அப்படியே வந்து வாசல்ல ஆட்டோ ஏறதுக்காக போறாங்க. உடனே அதுக்கு அடுத்து மீடியா பீப்புள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹலோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க குடும்ப விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட வந்து மைக்கு நீட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இத்தனை நாளா நீங்க பொண்ணுன்னு தூக்கி வளர்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க பொண்ணு இல்லையாமே, அப்போ நீங்க அடாப்ட் பண்ண பொண்ணா? அது அடாப்ட் பண்ண பொண்ணா? அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டாங்களா? இப்போ நீங்க அந்த பொண்ணை அந்த அம்மா கிட்ட தூக்கி கொடுக்க போறீங்களா, இல்ல நீங்களே லீகலா அடாப்ட் பண்ணனால நீங்களே வளர்க்க போறீங்களா? இப்போ நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? உங்க குடும்ப வாரிசு அப்போ லக்கி கிடையாதா? அப்போ லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியோட பேரு மாறிடுமா? அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே மனிஷா வந்து இதை டிவில வேற டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்து பாஸ்கரும் அவங்க மனைவியும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா நியூஸ் வருது. ஒண்ணு எந்திரிச்சு வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் பாக்குற வராங்க. இது தலைப்பு செய்தியா? இது லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியோட பொண்ணு, லக்கி வந்து அவங்களோட சொந்த பொண்ணு இல்லையா, அடாப்ட் பண்ண பொண்ணு தானா, அவங்களோட உண்மையான அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாத்தையுமே 2 பேருமே கேக்குறாங்க. கேட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இது லக்ஷ்மியோட பொண்ணு தானே இந்த லக்கி, இவ என்ன லக்ஷ்மியோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது லக்கியோட அம்மா பார்வதியா, இது யாரு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ்கர் வந்து ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவங்க மனைவியும் வந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஐயோ, இது லக்ஷ்மிக்கு உண்மையே தெரியாதா, லக்ஷ்மி யாரோ ஏமாத்துறாங்க, இந்த மனிஷா பண்ணி வச்ச பிளானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து மனிஷா வந்து தயவு செஞ்சு எங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க, தயவு செஞ்சு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க, தயவு செஞ்சு நீங்க நியூஸ் போட்டாலும் தயவு செஞ்சு எங்க வீட்டு விட்டு போங்க, இது எங்க குடும்ப விஷயம், இதை நாங்களே பாத்துக்கிறோம், இதுல நீங்க தலையிட வேண்டாம்னு அனுப்பி வச்சிடறாங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். உடனே இங்க இதெல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிருக்குல்ல, உடனே அவருக்கு பார்த்துட்டு இதுதான் உடனே இந்த விஷயத்த நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லணும். என்னது லக்ஷ்மி கிட்ட சொல்ல போறியா? உனக்கு என்ன கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? அந்த மனுஷா என்ன லேசுபட்டாளா? நீ லக்ஷ்மி கிட்ட மட்டும் இந்த உண்மையை போய் சொன்னா அந்த மனுஷா நம்ம 2 பேர்த்தையும் உயிரோட விட மாட்டா, நம்ம 2 பேர்த்தையும் உயிரோட கொலை பண்ணிடுவா. ஏன்னா நான் அந்த மனுஷா கிட்ட இருந்து எவ்வளவு நாளா சிக்கி தவிச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீ லக்ஷ்மியோட பொண்ணுதான் லக்கிங்கிற உண்மையை நீ எப்பவும் நீ லக்ஷ்மி கிட்ட சொல்லக்கூடாது, நீ என் மேல சத்தியம் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படி அந்த சத்தியத்தை மீறினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் பொல்லாதவளை மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பாஸ்கரை மிரட்டி லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. பாஸ்கரும் அவங்க மனைவிக்கு பயந்து உண்மையை சொல்லாம அப்படியே விட்டுடுறாரு. உடனே இதுக்கு அடுத்து பார்த்தா ஆட்டோல ஏறலான்னு போறாங்க. அப்பதான் பார்த்தா பெரிய ட்விஸ்ட். யாருன்னு பார்த்தா வக்கீல் வராரு. வக்கீல் வந்து ஹலோ நின்னுமா, நீங்க யாரு எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னையே தெரியாதுமா, ஆனா நான் கோர்ட்ல இருந்து வந்திருக்கேன், நான் லாயர், நான் லீகல் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. லீகல் நோட்டீஸா? ஆமா, இந்த பொண்ணோட அம்மா பார்வதின்னு திடீர்னு நீ எங்க இருந்தும் வந்தா நீதான் உண்மையான அம்மான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்?
நீ இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நீ வந்து கோர்ட்ல வந்து பேசிக்கோ, லக்கி உன்னோட பொண்ணுதாங்கிறதுக்கு கோர்ட்ல நீ சாட்சி ஆதாரங்கள்லாம் கொடுத்து நிரூபிச்சுட்டு அடுத்து வந்து நீ லக்கிய கூட்டிட்டு போலாம். அதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. இந்த கேஸ் முடிகிற வரை நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும். லக்கியும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்ப முடியாது, லக்கியும் இதே வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே பார்வதி வந்து இதெல்லாம் யாரு பண்ணி வச்ச வேலைன்னு சொல்லி மனுஷாவும் தேவியானே வந்து ஷாக் ஆகுறாங்க. எல்லாம் உங்க மேல, என் மேல யார் கேஸ் கொடுத்தது? என் மேல கேஸ் கொடுக்கறது யாருக்கு தைரியம் இருக்கு? இந்த வீட்டு மருமக லட்சுமி தான் உன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம நீ கோர்ட்ல வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பொண்ணை நீ கூட்டிட்டு போறதா அவங்க உன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ஆயிரும். இதையும் மீறி நீ இந்த லக்கி பாப்பாவை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன்னா அடுத்து போலீஸ்ல நீ களிதான் திங்கணும். இதுக்கு அடுத்து நீயே என்ன நினைச்சுக்கோ. ஒழுங்கா நீ கோர்ட்ல இவ பிறந்ததுக்கான சாட்சி இதுதான், என்னோட பொண்ணுதாங்கிற சாட்சி ஆதாரங்கள் எல்லாத்தையும் காட்டி அதுக்கு அடுத்து லக்கிய நீ கூட்டிட்டு போ. ஒருவேளை நீ பொய்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு கால ஃபுல்லா ஜெயில் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு லாயரு. என்ன சார் இதெல்லாம்? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தா இப்ப என்ன கூட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மித்ரா, இந்த லக்ஷ்மிக்கு என்ன அறிவு வேலை செய்யலையா? இதுக்கு தேவையில்லாம இப்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. மித்ரா, நீ அந்த லட்சுமி சும்மா விடக்கூடாது, முதல்ல வந்து அந்த லட்சுமி கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க மனுஷ வீட்டுக்குள்ள வந்து ஏய் லட்சுமி வெளியே வா, என்னடி மேல நின்றுட்டு இருக்கியா, கீழே வாடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லி லட்சுமி ஏல போட்டுட்டு இருக்காங்க. உடனே கீழே வந்தோடனே யார கேட்டு நீ முதல்ல கேஸ் கொடுத்த? மித்ரா கேளு மித்ரா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்க? யார கேட்டு நீ கேஸ் கொடுத்த? உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ போலீஸ் கேஸ் கொடுத்திருப்ப, கோர்ட் கேஸ் கொடுத்திருப்ப, கோர்ட்ல கேஸ் எழுதி கொடுத்திருப்ப. எதுக்கு தேவையில்லாம இன்னும் நீ மேலும் பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உன்னைய விஷயத்துல தலையிடாத பல தடவை சொல்லிட்டேன். நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க கூடாதுங்கிற இதுல இருக்கியா? யார கேட்டு நீ முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனா லக்கி என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜெயதேவ், இங்க பாரு மித்ரா, முதல்ல நிப்பாட்டு. லக்கி உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, லக்ஷ்மிக்கும் லக்கி தான், லக்கி ஒரு பொண்ணுதான். சும்மா தேவையில்லாம லக்ஷ்மி மேல கோவப்பட்டு இருக்க. லக்ஷ்மி எது பண்ணாலும் அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும். திடீர்னு யாரோ வந்து லக்கிய வந்து கேட்டு லக்கி தான் என்னோட பொண்ணு என் கூட அனுப்புங்கன்னு சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லக்கி ஒண்ணு அனுப்பி வச்சிருமா? ஒருவேளை இந்த பார்வதி பொண்ணு லக்கியோட உண்மையான அம்மாவா இல்லாம இருந்து அவளை எங்கேயாவது கடத்திட்டு போய் எங்கேயாவது காசுக்கு வித்து காலை ஃபுல்லா வந்து பிச்சை எடுக்க விட்டா உனக்கு என்ன தெரிய போகுது? நீ லக்கி எங்கேயோ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்ப. காலை ஃபுல்லா அதுக்கு அடுத்து லக்கிய ஒரு பொய்யான ஒரு திட்ட குடுத்துட்டோம்னு சொல்லி அதுக்கு அடுத்து சில நாட்கள் கழிச்சு உண்மை தெரிய வந்தா அப்ப நீ மூஞ்ச எங்க கொண்டு வச்சுப்ப? அதுக்கு அடுத்து லக்கிய உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியுமா? லக்கி கரெக்டா என் மருமக கரெக்டா தான் பண்ணி. லக்கி மேல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி லட்சுமிக்கும் உரிமை இருக்கு. அவ கரெக்டா கோர்ட் இனிமேல் முடிவு செய்யும். ஒருவேளை இந்த பார்வதி தான் லக்கியோட உண்மையான அம்மாவா இருந்தா அவ கோர்ட்ல அந்த சாட்சி எல்லாம் காட்டி அதுக்கடுத்து லக்கிய நம்ம வீட்டுல இருந்து கூட்டிட்டு போட்டோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை இந்த பார்வதி லக்கியோட உண்மையான அம்மாவா இல்லாம இருந்து லக்கிய கடத்திட்டு போய் வேற யாருக்காவது வித்துட்டா என்னடா பண்ணுவ நீ? அதுக்கடுத்து காலை ஃபுல்லா உன்னால மன்னிக்க முடியுமா? லக்ஷ்மி எது பண்ணாலும் ஓ நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட அவ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? நீ லக்கிய பிரிஞ்சிடக்கூடாது, லக்கிக்கு வந்து கரெக்டான நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது புரியாம நீ லக்ஷ்மியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ஜெயதேவ் வந்து புரிய வைக்கிறாரு. உடனே மனுஷாவும் தேவியானு சே நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இந்த லட்சுமி எதையாவது அதுல குட்டியா கலப்பி ஏதாவது பிளான நாஸ்தி பண்ணிடுறாளே. ஆண்டி கோர்ட் வேற கேஸ் போனா என்ன நடக்க போதோ, சரி அது அப்புறம் பாத்துக்கலாம், விடு, நம்ம ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பாருங்க, நான் யாருக்கும் பதில் சொன்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து கோபப்பட்டு கத்துறாங்க. இங்க பாரு மனிஷா, நான் தான் மீடியா பீப்புள வர சொன்னேன், நான் தான் போலீஸ் ஸ்டேஷனையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், நான் தான் இப்ப கோர்ட்ல கேஸும் ஃபைல் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நான் லக்கிக்காக தான் பண்ணிருக்கேன். லக்கியோட உயிர் மித்ரா கிட்ட இருக்கு. மித்ராவோட உயிர் நல்லபடியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், மித்ரா சந்தோஷமா இருக்கணும்னா லக்கி இந்த வீட்டுல இருக்கணும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். லக்கியோட உண்மையான அம்மா யாருன்னு தெரியற வர எதுவும் பேசாத, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம், நான் கோர்ட்ல உங்ககிட்ட வந்து சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரநாடா போட்டு போறாங்க. உடனே சராயும் பிஏவும் இதெல்லாமே நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. என்ன மேடம், அந்த லக்கி பொண்ணு இன்னைக்கு இந்த பார்வதி கூட்டிட்டு வந்துருவான்னு பார்த்தா இப்ப என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? சே, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல லக்ஷ்மி கிட்ட இருந்து. மேடம் கோர்ட் வர கேஸ் வர போச்சுன்னா அந்த பார்வதி கண்டிப்பா உண்மையா சொல்லிடுவா மேடம். அதுக்கடுத்து என்ன மேடம் நடக்கும்? அவ்வளவுதான், என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் நடந்தா நடக்கட்டும், அவ பார்வதி பொய்யானவ, அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, ஒருவேளை பொய்யானவன்னு கோர்ட்ல நிரூபணம் ஆச்சுன்னா யாரு ஜெயிலுக்கு போறா? மனிஷா தான் ஜெயிலுக்கு போக போறா. என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம தானே மேடம் பார்வதி அனுப்பிச்சது.
நான் அந்த பார்வதி கிட்ட சொல்லிதான் அனுப்பியிருக்கேன். ஒருவேளை நீ எங்கேயாவது மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலோ இல்ல ஏதாவது உனக்கு தப்பா நடக்கிற மாதிரி யாராவது உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னா வேற வழியே இல்ல, உனக்கு உண்மையா சொல்லிதான் ஆகணும்னா இதெல்லாம் நான் மனிஷா காசு கொடுத்துதான் பண்ணேன், மனிஷா தான் எனக்கு இதை பண்ண சொன்னா, அதனாலதான் நான் பண்ணேன்னு சொன்னேன். என் பேரு எங்கேயாவது வெளியே வந்தது அவ்வளவுதான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிதான் அனுப்பியிருக்கேன். ஒருவேளை அவ போலீஸ் கிட்ட மாட்டினாலும் மனிஷா பேரு தான் சொல்லுவா. அடுத்து மித்ரா இந்த ஜென்மத்துல மனுஷாவும் மன்னிக்க மாட்டான், என்ன தைரியமா இருந்தா லக்கிய என்கிட்ட இருந்து நீயே பிரிக்கணும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவன் இந்த ஜென்மத்துல மித்ரா வந்து நம்ம மனிஷாவை மன்னிக்கவும் மாட்டான். அதுவும் இல்லாம அதுக்கு அடுத்து அவ உண்மையே சொல்லிடுவா, நான் இந்த பொண்ணை கடத்திட்டு போய் நான் பீகார்ல வந்து பிச்சை எடுக்க விட போறேன், அதுக்காக தான் இந்த லக்கி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த லக்கி அடைஞ்சலா இருக்கான்னு என்னை கடத்திட்டு போக சொன்னாங்கன்னு அவ அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுவா. மித்ராக்கு அது தெரிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து மித்ரா லக்கி வந்து பீகாருக்கு போக மாட்டா, மித்ரா வந்து மனிஷாவை அசாம்க்கு அனுப்பி வச்சிருவான் கொலை பண்ணி அப்படின்னு சொல்லி கெகபுக்கன் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களை, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.